ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் கைவிடப்படவில்லை, இது தொடர்பான எந்த முடிவையும் தமிழக அரசு எடுக்கவில்லை என்று ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் அமைச்சர் நிர்மல்குமார். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தாய்மானவன். வணக்கம். ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் தொடர்பாக அமைச்சர் நிர்மல்குமார் என்னென்ன விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கார், விரிவா பதில் பண்ணுங்க. தமிழ்நாடு மின்சார வாரியத்துல நுகர்வோர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மின் இழப்புகளை தவிர்ப்பதற்கும் மின்சார வாரியத்திற்கு சரியான முறையில நுகர்வோர்கள் எவ்வளவு மின்சாரத்தை பயன்படுத்துகிறார்கள் என்பதை கணக்கீடாக வைத்து துல்லியமாக அதற்கான விலையை கண்டறிவதற்கும் இந்த ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவதற்கு திட்டம் என்பது கொண்டு வரப்பட்டிருந்தது. சுமார் 3.4 கோடி மின் இணைப்புகளுக்கு இந்த ஸ்மார்ட் மீட்டரை பொருத்துவதற்கு இந்த திட்டத்தை 6 கட்டங்களாக செயல்படுத்த திட்டம் என்பது முடிவு செய்யப்பட்டிருந்தது. கடந்த ஆண்டு மார்ச் மற்றும் நவம்பர் என 2 முறை இந்த சர்வதேச அளவுல டெண்டர்கள் கோரப்பட்டிருந்தன. மத்திய அரசுடைய மேம்படுத்தப்பட்ட விநியோகத்துறை திட்டத்தின் கீழே கொண்டு வரப்பட்ட இந்த திட்டத்துல 50க்கும் மேற்பட்ட நாட்டினுடைய முன்னணி நிறுவனங்கள் போட்டியிட்டன. ஆனால் சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி இந்த டெண்டர் அறிவிப்பு என்பது தொடர்ந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. பல்வேறு காரணங்களால அந்த டெண்டர் அறிவிப்பு நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் அப்போது தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்தது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த டெண்டரை பொறுத்த மட்டில் அதானி நிறுவனம் பங்கேற்று குறைந்த கட்டணம் குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனா அந்த அதானி நிறுவனம் தெரிவித்திருந்த அந்த குறைந்த கட்டணம் என்பது தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய பட்ஜெட்டை காட்டிலும் அதிகமா இருந்ததால அந்த சமயம் அந்த டெண்டரை முடிவு செய்ய முடியாத ஒரு சூழல் என்பது இருந்து வந்தது. எனவேதான் மீண்டும் இந்த டெண்டர் என்பது கோரப்படுகிறது. அப்படி கோரப்படக்கூடிய பட்சத்துல சுமார் ரூபாய் 19,235 கோடி செலவுல 3 கோடி ஸ்மார்ட் மீட்டர்களை கொள்முதல் செய்து அதற்கான டெண்டர் கோரப்பட்டிருந்தது. குறிப்பா சென்னை வேலூர் மண்டலத்துல 49.43 லட்சம், கோவை ஈரோடு மண்டலத்துல 56.74 லட்சம், கரூர் நெல்லை மண்டலத்துல 49.98 லட்சம், திருச்சி தஞ்சாவூர் மண்டலத்துல 49.77 லட்சம் என 6 கட்டங்களாக அந்த டெண்டர் அறிவிப்பு என்பது மீட்டர் பொருத்துவதற்கு கோரப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட நிலையில தான் இந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வந்த நிலையில் தேர்தல் காரணத்தினால அந்த ஸ்மார்ட் மீட்டருக்கான அந்த டெண்டர் பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. இப்படிப்பட்ட நிலையில நுகர்வோர்களுக்கு புதிதாக பொறுப்பேற்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் தலைமையிலான அரசு நுகர்வோர்களுக்கான அந்த இலவச மின்சாரம் 100 யூனிட் என்பதை கூடுதலாக 200 யூனிட் என்பதையும் அறிவித்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில தொடர்ந்து மின்சார வாரியத்தினுடைய தேவை பட்ஜெட் என்பது அதிகரித்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இது போன்ற இந்த ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தக்கூடிய டெண்டருக்கு கூடுதலான செலவினங்களை செலவு செய்யலாமா என்ற ஒரு கேள்வி என்பது எழுந்திருந்தது. 20,000 கோடி அளவுல ஒரு புதிய திட்டத்திற்கு ஒட்டுமொத்தமாக ஒரு நிதியை ஒதுக்கீடு செய்வது என்பது ஒரு சவாலாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல, எனவே இந்த புதிதாக அந்த மீட்டர் பொருத்துவதற்கான பணிகளை அதற்கான டெண்டரை மீண்டும் வழங்குவதற்கு மின்சார வாரியம் பரிசீலனையில் இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட நிலையில தான் அந்த புதிய டெண்டரை மின்சார வாரியம் நிறுத்தி வைத்து விட்டதாக தகவல்கள் வெளியாகி இருந்த ஒரு சூழல்ல தற்போது அதற்கு மறுப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை பொறுத்த மட்டில் தற்போதைய சூழல்ல கைவிடக்கூடிய முடிவை அரசு எடுக்கவில்லை. ஸ்மார்ட் மீட்டர் தொடர்பாக எந்த ஒரு முடிவும் தற்போது அரசு எடுக்கவில்லை. அது தொடர்பான ஆலோசனையை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருப்பதாகவும் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்திற்கு நிதி அதிக அளவில் தேவைப்படுவதால அதற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்பாக ஆராய்ந்து வருவதாக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். மின்சாரத்துறை அமைச்சருடைய இந்த கருத்தின் மூலமாக ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தக்கூடிய பணிகள் நிறுத்தி வைக்கப்படவில்லை, டெண்டர் என்பது நிறுத்தி வைக்கப்படவில்லை, முற்றிலுமாக ரத்து செய்யப்படவில்லை என்ற ஒரு விவரம் தெரிய வந்திருக்கிறது. மின்சார வாரியத்துடைய நிதி ஆதாரத்தை பொறுத்து அந்த திட்டத்தை பரிசீலித்து முடிவு செய்யப்படும் என்ற ஒரு அறிவிப்பை தற்போது மின்சார வாரியத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மாணவன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.